மாறன் சீரியல்ல இப்போ ரடகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வேற லெவல்ல மாஸா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசியே வந்து சரியா போறதில்ல. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம கண்மணி வந்து ஆவேசமா வந்து பேசுறாங்க. "உண்மையிலேயே உனக்கு மாறன புடிச்சிருக்கா? இல்லையா? எனக்கு தெரிஞ்சே ஆவணுங்கிற மாரி கேட்குறாங்க. எனக்கு எப்புட்ரி அவன புடிக்கும்? என்னம்மா நடிச்சுக்கிட்டு இருக்கா? சரி அப்பனா வந்து புகார் குடுத்துட்டு வந்துரலாம். அதெல்லாம் என்னால முடியாது. அதான பார்த்தேன். நீ தான் அவள காதலிச்சிருக்கியே! அப்படி இருக்கும்போது நீ எப்படி புகார் குடுப்ப வருவ?" அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து கேவலமா அந்த மனசுல நெனச்சுட்டு இருக்காங்க. "ஏன்டி வரமாட்டேங்கிறன்னு?" சொல்லி கண்மணி வந்து சத்தமா வந்து கேட்டோனே, "நீ உன் குடும்பத்த பார்க்க மாட்டேங்கிற. இது ஒண்ணும் உன் குடும்பம் இல்ல. ராமச்சந்திரன் ஃபேமிலி தான் உன் குடும்பம். நீ ஏதோ ஆவேசமா வந்து பேசிட்டு இருந்த. அதுக்கு தான் உன்ன கல்யாணம் பண்ணி வச்சோமா? என் வாழ்க்கை, என் பிரச்சனை. நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அப்பன்னா நீ அவன ஏத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அவன் கூட சேர்ந்து வாழ்ந்தான்னு வச்சுக்கயேன், அண்ணன் கொஞ்சமாவது உன்ன மன்னிப்பாங்களா?" அப்படின்னு கண்மணி வந்து கேட்டோனே, "நான் அவன ஏத்துக்கிறேன்னு நான் உன்கிட்ட சொன்னேனா? நான் ராமச்சந்திரனுக்காக தான் ஒட்டுமொத்தமா பார்த்துட்டு இருக்கேன். நம்ம குடும்பத்துக்காக ஏகப்பட்ட நல்ல காரியம்லாம் பண்ணியிருக்காரு. உன்ன மருமகளா ஏத்துக்கிட்டாப்ல. என் கல்யாணத்த நல்ல விதமா நடத்தி வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. கடைசி நேரத்தில இது மாரி ஆயிடுச்சு. அதனால தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. மத்தபடி வந்து மாறன் மேல எனக்கு கொஞ்சம் கூட அன்பு, பாசம்லாம் எதுவுமே கிடையாது. என்னம்மா நடிச்சுக்கிட்டு இருக்கா? மாமா ரொம்பவே நல்லவருங்கிற மாரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம பிருந்தா, உனக்கு தான் எக்ஸாம் வரப்போகுதுல்ல. போய் அதுக்கேத்த மாரி படிக்கிற வழிய பாரு. பெரியவங்களா இருந்து நாங்க என்ன கிழிக்கணும்னு நாங்க பார்த்துக்கிறோம். எங்களுக்கெல்லாம் வந்து ஐடியா குடுக்குற அளவுக்கு நீ ஒண்ணும் பெரிய மனுஷிலாம் கிடையாது. மௌனமா போய் உட்காந்து படிக்கிற. எக்ஸாம்ல நல்ல மார்க் வந்து வாங்குற. சரியான்னு சொல்லி கண்மணி வந்து சொன்னோனே, அப்படியே வந்து படிக்கிறதுக்கு போறாங்க. நம்ம பிருந்தா வேற வழியே இல்லாம, மாறன் மாமா ரொம்பவே பாவம். அவரு நல்லவரு. அரவிந்த் எவ்வளோ கெட்டவர்ன்னு சொல்லலான்னு பார்த்தா, என்ன வாயே தொறக்க விட மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி பிருந்தா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. வள்ளிய பார்க்கலான்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல மாலையும் கழுத்துமா வராங்க. நம்ப மாறன் அப்பன்னு பார்த்து, "என்னடா மாறா! என்ன இந்த பக்கம்? ஏய்! என்ன நீ இப்படி கேட்டுட்டு இருக்க? யார கேட்றா அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுன?" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. "அத்த! நீ தான் அத்த ஒரு எமோஷனல்ல கட்றா தாலின்னு சொன்ன. அதனால தானே நான் தாலி கட்டுனேன்." "ஆமான்டா. நான் ஏதோ ஒரு கோவத்துல வந்து சொல்லிட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு. அண்ணன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு தெரியுமான்னு?" சொல்லி ஹஸ்கி வாய்ஸ்ல வந்து பேசுறாங்க. "இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நான் இல்லாம கூட உங்க அண்ணன் வந்து இருந்துருவாப்ல. ஆனா நீ இல்லாம ஒரு பொழுது கூட இருக்க முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு நீ அம்மா போல." அப்படின்னு சொல்லி அன்பா பாசமா வந்து பேசிட்டு இருக்காங்க. "அப்படியாடா சொல்ற? அண்ணன் என்ன மன்னிச்சுருவாரா?" "நிச்சயம் மன்னிச்சுருவாரு. நம்பிக்கை துரோகி அது இதுன்னு பேசிட்டாங்க. கன்னா பின்னான்னு திட்டிட்டாங்க. 2 நாள் திட்டுவாப்புல. 4வது நாள் என்ன பண்ணுவாப்புல? நீ தான் கட்றா தாலின்னு சொன்ன. நீ வீட்டுக்குள்ள இருக்க. நீ சொல்லி தான் நான் கட்டுனேன். ஆனா நான் பாத்தியா தெருவுல நிக்கிறேன். இதான் 2 பேருக்குள்ள வித்தியாசம். சாப்பாடு வந்து ரெடி பண்ணு அத்த. வடை, பாயாசத்தோட சாப்பாடு பண்ணியட்டா?" "அந்த அளவுக்கு வேணாம். ரொம்பவே பசிக்குது அத்த. கல்யாண வீட்ல சாப்பாடு கூட போடல தெரியுமா மாப்பிள்ளைய. நல்லா கவனிக்கவே இல்ல. உனக்கு வேற ஏதாவது கவனிப்பு வந்திருக்கணும். போடா இங்கேருந்து. உனக்கு இருக்கிற வீட்டுக்கு போ. இதானே என் வீடு. இங்கேருந்து போனா, டேய் உன் மாமியார் வீட்டுக்கு போ." "அங்கயா? நீயே எனக்கு சோறு போட மாட்டேங்கிற. அங்க வாசல்ல போய் நின்னேன்னா யார் யார் என்னென்ன பேசுவான்னு தெரியவே இல்ல. ஏய் இனிமேட்டு அந்த வீட்டுக்குள்ள நீ போக்கூடாதுன்னு சொல்றதுக்குலாம் யாருக்கும் உரிமையே கிடையாது. வீரா அந்த வீட்ல தானே இருக்கா. நீ தைரியமா அந்த வீட்டுக்கு போலாம், சாப்பிடலாம். நீயே கிச்சனுக்கு போயிட்டு வேணுங்கிறத அள்ளி போட்டு சாப்பிட வேண்டியதானே." "அத்த இந்த கோவத்துல அவங்க வீட்டுக்கு போறப்ப சமைச்சிருப்பாங்களா என்ன? தெரியலையேடா உனக்காக வகை வகையா வெரைட்டி வெரைட்டியா சமைச்சிருக்கலாம்ல. நீயும் சொல்ற பசிக்குது அத்த. போடா பொண்ணோட வா. இல்லாட்டி உனக்கு நான் எதுவும் வந்து தரமாட்டேன். ஒரு ஐடியா வேணா தரேன். நீ வேணா உன் பொண்டாட்டி கால்ல வந்து விழுந்துரு. இத விட்டா வேற ஆப்ஷன் இல்ல." "சரி நீ சொல்றதும் கரெக்ட் தான். நமக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ்னா இனிமேட் நமக்கு பொண்டாட்டி வீடு தான். நம்ம அங்கேயே போய் செட்டில் ஆயிரலாம். எனக்கு தான் இன்னொரு வீடு இருக்கே." அப்படின்னு சொல்லிட்டு மாசா வந்து அங்க வந்து வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் ராமச்சந்திரன் வந்து புகார் வந்து குடுக்குறாங்க மாறன் மேல. "என்ன சார் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கானா? அவன நீங்க எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சா? நீங்க எவ்வளோ பெரிய ஆளு?" "ஆமா சார். என்னால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் மன வருத்தமா தான் இருக்கு. அதனால தான் புகார் குடுத்துட்டு போலான்னு வந்தேன்." "அவன் பேர் என்ன?" "மாறன்ங்கிற மாரி சொல்றாங்க." "அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?" "அவரு பேர் ராமச்சந்திரனு. ஏதோ காவேரி டெக்ஸ்டைல் வந்து வச்சிருக்காப்ல." "அவ்வளோதான்." "சார் அது நீங்க தானே?" "நான் என் பையன் மேல தான் புகார் குடுக்கலான்னு வந்தேன்." "என் பையனா இருந்தாலும் தப்புனா தப்பு தானே." "சார் இவ்வளோ பெரிய நியாயவாதியெல்லாம் நான் பார்த்ததே இல்ல சார்." அப்படின்னு சொல்லும்போது இந்த புகார எடுத்துப்பீங்களா மாட்டீங்களா? "சார் உங்க பையன் சார். நீங்க எவ்வளோ பெரிய ஆளு. நல்லா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சு பேசுங்க சார்." அப்படின்னு சொன்னோனே, யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ப ராமச்சந்திரன். "யோசிச்சு பார்த்துட்டேன். சரி நீங்க சரிப்பட்டு வரமாட்டீங்க. உங்களோட பெரிய அதிகாரிக்கு நான் போய் பார்த்துட்டு வந்துர்றேன்." "வேணாம் சார். நீங்களே சொல்ட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றது? நாங்க பார்த்துக்குறோம்னு" சொல்லிட்டு, "இப்ப எங்க இருப்பாங்கன்னு தெரியுமா சார் உங்க பையன்?" "கண்டிப்பா பொண்ணு வீட்டு வாசல்ல தான் வந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பான். நீங்க போனீங்கன்னா கையோட அவன கூட்டிட்டு வந்துரலாங்கிற மாரி அந்த இடத்துல பேசுறாங்க. ஒரு பக்கம் மாறன் வந்து பிருந்தா கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரீயா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "என்ன பிருந்தா எப்படி இருக்க?
உடனே மாறனை பார்த்தோன்னே குடுகுடுன்னு ஓடி வந்துட்டாங்க. "என்னம்மாம்மா சௌக்கியமா? ஆர்த்தி வந்து எடுத்துட்டு வந்துட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வந்து, "நீ ஒருத்தி தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா ஆயிட்ட." ஆமா, அரவிந்த பத்தி பேசினா கண்மணியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. ஒரு பக்கம் எங்க அம்மாவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. வீரா கிட்ட பேசவே முடிய மாட்டேங்குதே. என்ன பண்றது? நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் தாலி கட்ட சொன்னீங்க. நானும் ஒரு எமோஷனல்ல வந்து கட்டிட்டேன். கடைசியில பார்த்தீங்களா, நான் என் வீட்டுக்குள்ளேயும் முடியல. உங்க வீட்டுக்குள்ளேயும் முடியல." அப்படின்னு சொல்லும்போது, "யார் மாமா இருக்கா உங்கள தடுக்க? இது உங்க வீடு. நீங்க எப்ப வேணாலும் வரலாம், போலாம்." அப்படின்னு சொல்லும்போது, வலது கால எடுத்து வச்சு வரலான்னு இருக்காங்க. கண்மணி வந்து தடுக்குறாங்க. "வீராவ பார்க்கலான்னு வந்திருக்கேன். விடுங்க, நான் வீரா கிட்ட பேசணும்." "இன்னமும் என்னடா பேச போற? நீ வீராவ லவ் பண்றேன்னு தெரிஞ்சு தானடா அந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடே பண்ண. அதுக்குன்னு நீ இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் செய்வேன்னு நெனச்சு கூட பார்க்கலடா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்மணி. "அண்ணி தெரியாம பேசுறீங்க." அப்படின்னு சொல்லும்போது, "அரவிந்த் ஒண்ணும் நல்லவன் இல்ல. நீ பண்ண தப்பெல்லாம் வந்து மன்னிக்கிறதுக்கு அரவிந்த் மேல புகார வந்து சொல்றியா? உண்மையிலேயே நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. அரவிந்த் வந்து எப்படிப்பட்டவர்ன்னு நான் வந்து சொல்றேங்கிற மாரி, அந்த இடத்துல வந்து அதிரடியா மாசா வந்து பேசுறாங்க. இத கேட்டோனே, "இதெல்லாம் நம்புற மாரி இல்லடா. நீ சொல்றது எல்லாத்தையும் நம்ப முடியாது. நீ வந்து வீரா கழுத்துல பின் பக்கமா இருந்து தாலி கட்டினத எங்கனால ஏத்துக்கவே முடியல." அப்படின்னு சொல்லும்போது, "மாப்பிள வந்திருக்காரா? வாங்க, வாங்க." அப்படின்னு சொல்லி ஜெயலட்சுமி வந்து பேசுறாங்க. "மாப்பிள வந்திருக்காரு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத." "அத்த" அப்படின்னு சொல்லி பசிக்குதுன்னு சொல்லலான்னு வரத்துக்குள்ள, ஐயய்யோ! இப்ப கேட்டா வந்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. வீட்டுக்குள்ள விட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் கேட்போங்கிற மாரி மாறன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ப ஜெயலட்சுமி வந்து பேசுறாங்க. "மாப்பிள்ளைய வந்து உள்ள விடலனா, பின்னாடி பெரிய பிரச்சனையாயிட போகுதுடி. அவரும் நம்ம வீட்டு பையன் தானே. என்ன தம்பி உங்க மேல வந்து மிகப்பெரிய மரியாதை வச்சிருந்தேன். நீ என்னப்பா இப்படி பண்ணிட்ட?" நான் சொன்னா கடைசி நேரத்தில புரிஞ்சுக்கிற அளவுக்கு யாருக்கும் வந்து சக்தி இல்லாம போயிடுச்சு. நான் வீரா கிட்ட ஏற்கனவே வந்து சொன்னேன். அவ கேட்க மாட்டேன்ட்டா. வீராவோட வாழ்க்கைய காப்பாத்துறதுக்கு எனக்கு இத விட்டா வேற என்ன செய்றதுன்னு எனக்கே தெரியலங்கிற மாரி, அந்த இடத்துல ரொம்பவே சோகமா வந்து பேசிட்டு இருக்காங்க. வீரா வந்து இங்க தானே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா வந்து அதிகாரிங்கலாம் வந்துடுறாங்க. அப்படியே வந்து "வாங்க சார் போலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோனே, "நான் எதுக்கு வரணும்? யார் புகார் குடுத்தது? சொல்லுங்க." "அதெல்லாம் உண்மையிலேயே வந்து பெரிய ஆள் தான் குடுத்தாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "நீங்களா வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது." அப்படின்னு சொல்லும்போது, மாறன பிடிச்சு அப்படியே வண்டியில ஏத்திட்டு, அப்படியே குடுகுடுன்னு ஸ்டேஷனுக்கு வந்து போறாங்க. ஒரு பக்கம் நம்ம கண்மணி வந்து, "அப்பாடா! தொந்தரவு விட்டுச்சுடா. எப்படி இருந்தாலும் மாமா குடுத்துருப்பாங்க. இல்லாட்டி அரவிந்த் ஃபேமிலில யாராவது ஒருத்தர் குடுத்துருப்பாங்கங்கிற" மாரி தான் யோசிக்கிறாங்க. வீரா வந்து கேட்கறாங்க அந்த இடத்துல. "என்ன நீ தான் புகார் குடுத்தியா?" "இல்ல, நான் தான் குடுக்கல. அரவிந்த் வீட்ல யாராவது குடுத்துருப்பாங்க. இல்லாட்டி என்ன, ராமச்சந்திரன் கூட குடுத்துருப்பாங்க. நம்மளா எதுவும் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "நீ குடுக்கலல்ல, கன்ஃபார்ம் தானே? அந்த நல்ல காரியத்த நான் செய்ய முடியல." அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேங்கிற மாரி திங்க் பண்றாங்க நம்ம கண்மணி. உடனே வந்து ஸ்டேஷனுக்கு வந்தோனே விசாரிக்கிறாங்க. "ஏன்டா பார்க்கறதுக்கு ஹீரோ மாரி இருக்க. நீ நெனச்சேன்னா நல்ல பொண்ணாவே பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கலாமே. எதுக்குடா பின்பக்கமா வந்து தாலி கட்டுன? பெரிய குடும்பம், காசு பணம்லாம் சொல்றதுக்கு வந்து ஏகபோகா இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னதான் உனக்கு பிரச்சனை?" அப்படின்னு சொல்லும்போது, "வீரா தங்கமான பொண்ணு சார். நான் அவள லவ் பண்ணேன். ஆனா அவ பதிலுக்கு என்ன லவ் பண்றேன்னு தான் சொன்னா. கடைசி நேரத்தில வந்து அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தா. அதான் பின்பக்கமா வந்து தாலி கட்டிட்டேன். அப்பனா லவ் பண்றது. அப்ப நான் ஒத்துக்கலன்னா தாலி கட்டிர்றது. அதுக்கப்புறம் என்ன? எப்படி இருந்தாலும் இப்ப என்ன லவ் பண்ணி தானே ஆகணும். வேற ஆப்ஷன் இல்ல. வேற வழி இல்லல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "சரி, இன்னொரு காரணம் ஏதாவது வச்சிருப்பியே. எப்புட்றா உனக்கு இவ்ளோ தைரியம் வந்துச்சு?" "நான் இந்த கல்யாணத்த நிப்பாட்டணும்னு ஏகப்பட்ட வாட்டி வந்து முடிவு பண்ணிட்டேன் சார். ஏன்னா மாப்பிள வந்து தப்பானவரு. ஆல்ரெடி ஒரு பொண்ண வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்றேன்னு சொல்லி நம்பிக்கை குடுத்து, இது மாரி கைவிட்டுட்டாப்ல. அந்த பொண்ணு வந்து சொன்னுச்சு. ஆனா யாருமே நம்பவே இல்ல. வீரா கிட்ட கூட அந்த பொண்ணு வந்து பேசிச்சு. ஆனா நம்ப மாட்டேன்ட்டாங்க. கடைசி நேரத்தில எனக்கு என்ன செய்றதுன்னு தெரியல. நம்ப வீராவையும் காப்பாத்தணும், என் வாழ்க்கையும் காப்பாத்தணும் தான் பின்பக்கமா வந்து தாலி வந்து கட்டுனேங்கிற மாரி மாறன் வந்து சொல்றாங்க அந்த இடத்துல. "அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி. நீ எப்ப தாலி வாங்குனன்னு தெரிஞ்சுக்கலாமா?" "மாப்பிள்ளை வீட்ல பொண்ணுக்கு தாலி வாங்குனாங்கல்ல, அப்பயே வாங்கிட்டேன்." "அப்பனா இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்க. ஏன்டா பொய்யா இங்க சொல்றேன்னு?" சொல்லி கன்னத்திலேயே வந்து பலாருன்னு அடிச்சுட்டு, மாறன வந்து உள்ள வைக்கிறாங்க. "மாப்பிள்ளை வீட்ட கூப்பிட்டு விசாரிங்க சார். அப்பதான் உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியுங்கிற" மாரி மாறன் வந்து கத்துறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போதுன்னு.